ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் என்னோடய நேட்டிவ்க்கு போயிருந்தேன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அங்கே நான் வந்து என்னால் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஸ்மால் டெக்கர் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஊரில். ஸோ அந்த மாதிரியான ஒரு செரமனி. ஸோ அதுக்கான ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் காட்டலான் இருக்கேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. பயங்கரமாக ஒரு ஃபுல் பொடி பிடிச்சிட்டு டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம், ஆனால் ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே போய் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் தாமரை லோட்டஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 180 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டில் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் மாலை தான் வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கீழே ஒரு தாமரை இருக்குது அப்படிங்கிறனால வாங்கியிருந்தேன். இது வந்து 74 rupees வந்துச்சு. ஸோ இப்போ நான் காட்டுறல இந்த மாலை தான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மாலை. இது வந்து ஒன்று வந்து 99 rupees. நான் வந்து 4 ஐட்டம் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போயும் எங்கள் வீட்டில் நான் ரீயூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெக்கர் பீஸ் மெயினாக ஏன் வாங்கினேன் அப்படின்னா, சென்டர் பார்ட்டில் வந்து இன்னும் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ஜென்ரலாக வந்து நமக்கு வெறும் நேராக மாலை மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் பண்ணி நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ இதை விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்லை. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். இந்த ஒரு பீஸே வந்து 160 rupees வந்துச்சு. பட் ஸ்டில் இது வந்து எனக்கு விட்டுறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சாக ஒரு மாலைங்க வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு மாலை வந்து 30 rupees வந்துச்சு. ஏதாவது ஒட்டுறதுக்கு ஹேங் பண்ணுறதுக்காக டேப்பெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒயிட் அண்ட் எல்லோ பேஸ்டு நெட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஓவரால் ஒரு நல்ல ஃபினிஷ் லுக்கை கொடுக்கும் அப்படிங்கிறனால நெட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இந்த இலை மாதிரி இருக்கிற ஒரு ஷீட் வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டரோட ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருந்தது. நான் பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு கோல்டன் பேஸில் இருக்கிற ஒரு 3 வேஷ்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதை பேக்ரவுண்டாக வச்சு அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இதை மறைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம டெக்கர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் வேஷ்டி வந்து போட்டுட்டேன். இப்போ உங்ககிட்ட கயிறு கட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அங்கே பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கயிறு கட்டி அது மேலே கூட துணியை போடலாம். நான் வந்து ஷெல்ஃப் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஷெல்ஃப் மேலே வந்து வெயிட் வச்சு அந்த துணியை வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் வேஷ்டி வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த க்ரீன் கலர் லீஃப் துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8 into 4 feet உள்ள ஒரு பெரிய கிளாத்து. அந்த கிளாத்தை வந்து ஒரு 3 ஃபோல்ட் பண்ணி நான் நடுவில் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய கான்செப்ட் என்னென்னா, ஒயிட்டு கொஞ்சம் க்ரீனு அப்புறம் ஒயிட் அந்த மாதிரி. நான் ஆல்ரெடி வந்து ஃபுல் க்ரீனில் வந்து என்னோடய சிஸ்டருக்கு பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால் அதே தீமில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீஃப் மட்டும் சென்டரில் கொஞ்சமாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒயிட் வந்து 2 பக்கமும் ஈவனாக இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் நெட்டை எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் வேஷ்டிக்கு மேலே போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் எல்லோ நெட்டை எடுத்தேன். அந்த ஒயிட் பார்ட்டில் மட்டும் மேலே வந்து பின் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஓரமாக பிடிச்சி கட்டி வச்சுட்டேன். ஸோ ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் அது பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த ஹல்தி தீமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கறதுக்காக அந்த எல்லோ கலரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கார்னரில். ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லாங்காக ஒரு மாலை வாங்கினோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல போடணுங்கிறத மைண்டில் வச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் எண்ட் ஆகிற இடத்துல வந்து போட்டிருந்தேன். ஸோ சூப்பராக அது வந்து எலிவேட் பண்ணி எனக்கு காட்டுச்சு. எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி இனிஷியல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து எப்படின்னா ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எடுத்து அப்படியே பின்னாடி இருக்கிறத வந்து பீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் வந்து 2 இனிஷியல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து உரிச்சிட்டு எப்படி ஒட்டலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒன்று மேலே ஜே வந்து மேலே ஒன்று வந்து கீழே அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இனிஷியல்ஸ் வாங்கிட்டு ஒட்டினீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கூட அழகாக இருக்கும். ஃபுல் நேம் வைக்கிறதோட இது இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். ஸோ இனிஷியல்ஸ் ஒட்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருந்தனால நம்ம வாங்கியிருக்கிற மாலைங்களில் 2 வந்து அந்த இடத்துல கொடுத்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் லோட்டஸ் அந்த மாலையும், அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாலை இருக்கு, இது 2யுமே அந்த இடத்துல கொடுத்து பார்த்தேன். ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். ஏன் நம்ம ஒரு சைடாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இன்னொரு சைடு வந்து எப்போவுமே வந்து இங்கே வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கன்னா அங்கே ஒரு கட்டில் எல்லாமே இருக்கும், சேர் எல்லாமே. ஸோ வரவங்கலாம் உட்காரணும் இல்லையா, நம்ம அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஓரமாக பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட இந்த பர்டிகுலர் பார்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டெக்கர். இது வந்து சைடில் இருக்கிறது கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த அழகான டெக்கர் பண்ணேன். அது அழகாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஃபேவரட் பர்சனோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து இதை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கதவுக்கு பொட்டு வைக்கிறது, மாலை கட்டுறது, இந்த மாதிரி ஒரு வேலையாக வந்து ஆளுக்கு ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஃபங்க்ஷன்னாலுமே மாலை தோரணம் கட்டினா தான் அந்த வீடே களை கட்டும். ஸோ வந்து மாலை தோரணம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து சாமி ஜாமான்லாம் கழுவி கிளியர் பண்ணி அந்த ஒர்க் வந்து அம்மா அப்படியே முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளாம் 90s கிட் இல்லையா, இந்த மாதிரி பந்தல் போடுறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. அது வந்து ஷாமியானா பந்தல் மாதிரி போட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை இருக்கே, அதை வச்சு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஒயிட் கலர் துணி வச்சுட்டு அதில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் குத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. யாருக்காவது அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் அது கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஒரு நல்ல மெமரிஸில். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கம்பியை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அது மேலே வந்து ஷாமியானாக்கான துணியை வந்து அப்படியே கட்டுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பந்தல், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இதுவும். அப்புறமா வந்து மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து யோஷ்னாக்கு தான் வச்சோம். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக வைக்க வேண்டிய ஆளுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வேலையில் நான் வந்து தலையிடலை, கொஞ்சம் கை அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னோடய சிஸ்டர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மருதாணி பயங்கர அலர்ஜி. ஆனால் மருதாணி மேலே ஆசை மட்டும் எனக்கு எப்பவுமே தீர்ந்ததில்லை. அப்பப்போ ஆசையாக இருக்குது அப்படின்னா வந்து மருதாணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அலர்ஜியால் அவஸ்தைப்படுவேன். இன்றைக்கி வந்து சரி மருதாணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் மருதாணி இலை வாங்கி அந்த மருதாணி வச்சுக்கிட்டோம். அது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட் அண்ட் இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சாரீ பர்சனலாக. ஸோ இதனால் இதில் ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ரீலை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஐயில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே பாண்டா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்புட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது டெக்கர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாண்டாஸ், உங்களாம் என்ன ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.